இன்டென்ஷனலிஸ்ட் அண்ட் ஸ்ட்ரக்சரலிஸ்ட்னு ரெண்டு கைண்ட் ஆஃப் தாட்ஸ் இருக்காங்க. நோட் பண்ண வேணாம், பட் இஸ் எனிவேஸ் நீங்கள் ஜஸ்ட் லிசன் பண்ணுங்க போதும். இன்டென்ஷனலிஸ்ட் அண்ட் ஸ்ட்ரக்சரலிஸ்ட். இன்டென்ஷனலிஸ்ட் என்ன சொல்லுவாங்கன்னா, பவர் வந்து ஒரு ஏஜென்ட் கிட்ட இருக்குன்னுவாங்க. அதாவது இப்போ ஒரு சீஃப் மினிஸ்டர் இருந்தால் சீஃப் மினிஸ்டர்கிட்ட பவர் இருக்கு, ஒரு ட்ரேட் யூனியன்னா ட்ரேட் யூனியன்கிட்ட பவர் இருக்கு, இப்போ ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டினா பொலிட்டிக்கல் பார்ட்டியில பவர் இருக்கு அப்படின்வாங்க. ஸோ ஒரு ஏஜென்ட் வந்து ஒரு பவரை ட்ரைவ் பண்றாங்க அப்படின்றது வந்து இன்டென்ஷனலிஸ்ட் சொல்லுவாங்க. ஸ்ட்ரக்சரலிஸ்ட் என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு சொசைட்டிக்கு ஒரு பவர் இருக்கு, சொசைட்டில இருக்க விஷயங்களை வச்சுதான் அந்த பவரை இவால்வ் பண்றாங்க அப்படின்வாங்க. ஒரு சொசைட்டி எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதோ அதுக்கு வந்து இதுக்கு முன்னாடி கொடுத்த எக்ஸாம்பிளே எதுக்கும் எடுத்துக்கலாம். நம்ம பவர் ஸ்ட்ரக்சர் பத்தி பேசணும்ல, சொசைட்டில எப்படி பவர் ஸ்ட்ரக்சர் எக்ஸிஸ்ட் ஆகுதுன்னு. காத்து வாக்குல ரெண்டு காதல் அந்த எக்ஸாம்பிள் சொன்னேன்ல, அதாவது அந்த படத்துல வந்து ஒரு லீட் ஹீரோ வந்து ரெண்டு பேரை அட் அ டைம்ல லவ் பண்ணுவாரு, நான் ரெண்டு பேரையும் கல்யாணம் பண்ணிக்குவேன்னு சொசைட்டி அதை அக்செப்ட் பண்ணிப்பாங்க. ஸோ அதே பொசிஷன்ல ஒரு விமனை ஒரு ஹீரோயினா போட்டுட்டு, இப்போ அதுக்கு தான் நயன்தாரா ஹீரோயினா போட்டு ரெண்டு பையனை அதே மாதிரி லவ் பண்ணி நான் ரெண்டு பேரையும் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னா சொசைட்டி அக்செப்ட் பண்ணிக்கிறோமா? வாய்ப்பே கிடையாது. சொசைட்டியால அக்செப்ட் பண்ணிக்க ரெண்டு பேரும் ஈக்குவல்னு பேசுறவங்களா இதை ஏத்துக்க முடியாது. ஏன்னா சொசைட்டிலேயே அந்த பவர் ஸ்ட்ரக்சர் எக்ஸிஸ்ட் ஆகுது. ஏன்னா இட்ஸ் கியூ டுவர்ட்ஸ் பேட்ரியார்கி. ஒரு மென்னுனா என்னனாலும் பண்ணலாம், ஒரு விமன்னா பண்ணக்கூடாது. ஒரு ஆண் கடவுள்னா ரெண்டு ஒய்ஃப் வச்சுக்கலாம், ஒரு பெண் கடவுள்னா ரெண்டு ஹஸ்பண்ட் வச்சுக்க கூடாது. எல்லா இடத்துலயுமே அது வந்து அப்படியே உள்ளுக்குள்ள வந்து சொசைட்டிக்குள்ளேயே அது பார்ட் ஆஃப் த ஸ்ட்ரக்சரா வருது, இந்த பவர் ஸ்ட்ரக்சர். அதுல இருந்து தான் பவரை டிரைவ் பண்றாங்க அப்படின்றத வந்து சொல்றது ஸ்ட்ரக்சரலிஸ்ட் இந்த மாதிரி சொல்லுவாங்க. இது ரெண்டுல எது சரி தப்புன்றதோட ரெண்டு பேரோட வியூ ரெண்டுமே சில இடத்துல கரெக்டா இருக்கும், சில இடத்துல மாறி இருக்கலாம். பட் ரெண்டு ஒரு ஸ்கூல் ஆஃப் தாட்ஸ். இது யூஸ்வலா அது எசென்ஷியலி கண்டஸ்டட் டாபிக். இது ரெண்டுலையுமே நீங்க டிஸ்கஸ் பண்ணலாம். இப்படிதானும் டிஸ்கஸ் பண்ண முடியும், அப்படிதானும் டிஸ்கஸ் பண்ண முடியும். அது இடத்துக்கு ஏற்ற மாதிரி அப்ளை பண்ண தெரிஞ்சிருக்கணும் அஸ் ஸ்டூடெண்ட்ஸ் ஆஃப் பொலிட்டிக்கல் சயின்ஸ் உங்களுக்கு. இதுல வந்து நம்ம இப்ப பார்க்க போறது வந்து ரேடிக்கல் வியூ ஆஃப் பவரை தான் இப்ப பார்க்க போறோம். அதுல ரேடிக்கல் வியூல என்னன்னா, பவர் ஹாஸ் 3 ஃபேஸஸ் அப்படின்வாங்க. 3 ஃபேஸஸ் தான். இப்போ பவர்னு எடுத்துக்கிட்டா 3 ஃபேஸ் இருக்கு பவருக்கு. ஒன்று வந்து ஒருத்தவங்கள டெசிஷன் எடுக்க வைக்கிறது, அது வந்து டெசிஷன் எடுக்கிறது, அது ஒரு பவர். இன்னொன்று வந்து டெசிஷன் எடுக்காம தடுக்கிறது, அது ஒன் கைண்ட் ஆஃப் பவர். இன்னொன்று வந்து ஒருத்தவங்கள நம்ம நினைச்ச டெசிஷனை இன்னொருத்தவங்களை எடுக்க வைக்கிறது, அது ஒரு பவர். இப்போ நானா டெசிஷன் எடுக்கிறேன்றதுக்கு வந்து நான் ஒரு எஃபர்ட் போட்டு மேலே வரணும் ஒரு பொசிஷனுக்கு. இப்போ நான் ஒரு நல்லா எஃபர்ட் போட்டு ஒரு பாலிடிக்ஸ்ல ஒரு பொசிஷனோ இல்லை ஒரு கம்பெனியில் ஒரு சிஇஓவோ இல்லை சேர்மனாவோ மேலே வந்ததுக்கு அப்புறம் நான் எடுக்கிறேன்னா, நான் என்னோட எஃபர்ட்ஸ் போட்டதால நான் ஒரு டெசிஷன் எடுக்கக்கூடிய இடத்துக்கு வந்துட்டேன், நான் எடுக்கிறேன் அந்த டெசிஷனை. இட் இஸ் ஆல்சோ பவர். இப்போ நான் அதே மாதிரி ஒரு இடத்துல ஒரு டெசிஷன் எடுக்க விடாம என்னால பண்ண முடியும். நிறைய பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் அதை பண்ணுவாங்க, நம்ம பார்த்துருப்போம். இல்லை நம்ம வீட்டு ஏரியாலே ஒரு ப்ராப்ளமை சால்வ் பண்ணணும்னா வரமாட்டாங்க. ஆனா அது யாராச்சும் எடுத்து பண்ணாத தடுக்கிறதுக்குன்னு ஒரு பேர் வருவாங்க. ஏன் அப்படி பண்றீங்க, அப்படி பண்ணலாம்ல, எப்படி பண்ணலாம்லன்னு பண்ண விடாம இருக்கிறதுக்கு வருவாங்க, நீங்க பார்த்துருப்பீங்க. இன்னொன்னு, இதுதான் அல்டிமேட் ஃபார்ம் ஆஃப் பவர். வந்து நான் நினைக்கிற விஷயத்த மற்றவங்கள எடுக்க வைக்கிறது. நான் அதை தான் எடுக்கணும்னு நினைக்கிறேன், அதை நான் எடுக்கிறேன்றது இல்லாம உங்க எல்லாத்தையும் அந்த டெசிஷன் எடுக்க வச்சா தட் இஸ் அல்டிமேட் ஃபார்ம் ஆஃப் பவர். ஸோ இதுதான் 3 ஃபேஸஸ் ஆஃப் பவர். இந்த மூணையுமே நம்ம கிளியரா இப்போ டீட்டெயில்டாக பார்ப்போம் ஒரு விஷயத்தையும். இது மூணுமே பர்சனல் லைஃப்க்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்பார்ட் ஃப்ரம் கிளாஸ். ஏன்னா லைஃப்ல நீங்க நாளைக்கு ஃபேஸ் பண்ண போற நிறைய ப்ராப்ளம்ஸை இந்த கான்செப்ட் கிளியரா தெரிஞ்சா அவங்களால சால்வ் பண்ண முடியும். ஏன்னா எல்லா இடத்துலையுமே நீங்க இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி ஆகணும். ஒரு டெசிஷன் உங்களுக்கு தேவையான மாதிரி நடக்கணும்னா மற்றவங்கள எப்படி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணணும், நமக்கு தேவையான விஷயத்தை எப்படி சாதிச்சுக்கணுன்றது தெரியணும், பார்கெனிங் ஸ்கில் இருக்கணும். அதுதான் நம்மகிட்ட அது சுத்தமாக இல்லை இந்த ஜென்ரேஷனில். பட் ப்ரீவியஸ் ஜென்ரேஷனில் அதிகமாக இருக்கும். நம்ம அம்மா அப்பாலாம் பார்த்தோன்னா பார்கெனிங் 500 ரூபானா 50 ரூபால ஆரம்பிப்பாங்க. 500 ரூபா சார் பொருள் அப்படின்னா 50 ரூபாய்க்கு தரீங்களா 2 அப்படின்வாங்க. நம்ம அப்படியே தலையில முக்காடை போட்டுட்டு இருப்போம், அப்படியே ஐயோ அசிங்கப்படுத்துறாங்களே அப்படின்னு ஆரம்பிச்சு 100 ரூபால வாங்கிடுவாங்க. ஆனால் நம்ம அதை பண்ணியிருக்க மாட்டோம். நம்ம அந்த இடத்துல 500 ரூபானா 450 ரூபான்னு தாங்க அப்படின்வோம், எடுத்துக்கங்கன்னு வாங்க 450 ரூபா கொடுத்துட்டு வந்திருப்போம். இந்த இடத்துல வந்து நமக்கு எஃபெக்டிவ் பார்கெனிங் ஸ்கில் இல்லை. பார்கெனிங் ஸ்கில் இஸ் எசென்சியல் ஃபார் லைஃப். ஏன்னா சோஷியல் இன்ட்ராக்ஷன் வர்றப்ப நம்ம வி வில் அஸ் அ இண்டிவிஜுவல் என்டிட்டியா எல்லாரும் கூட இன்ட்ராக்ட் பண்ண ஆரம்பிப்போம். உங்களோட ஏஜ் கூட ரெஸ்பான்சிபிலிட்டி கூட இந்த இன்ட்ராக்ஷன்ஸ் வந்து நிறைய மாறும். இப்போ நீங்க இன்ட்ராக்ட் பண்றது ஒரு சின்ன க்ளோஸ்டு குரூப்ல, அதிகபட்சம் ப்ரொஃபஸர்ஸ்ட, ஃப்ரெண்ட்ஸ்ட. வேலைக்கு போனீங்கன்னா உங்க சுப்பீரியர்ஸ்ட. சோஷியலி இம்பாக்ட்ஃபுல்லான விஷயம் பண்ணீங்கன்னா நிறைய வித்தியாசமான மக்கள்கிட்ட பார்ப்பீங்க. உங்களோட எய்ம் ரொம்ப ஹையா இருந்துச்சுன்னா
எல்லா செட் ஆஃப் பீப்புள்கிட்டையும் இன்ட்ராக்ட் பண்ணுவீங்க. இன்ட்ராக்ட் பண்ணுறப்ப இட்ஸ் அ சோஷியல் எக்ஸசைஸ். அப்போ வந்து உங்களுக்கு பார்கெனிங் ஸ்கில் இருக்கணும். ஒருவேளை இல்லைன்னா பீப்புள் வில் ட்ரை டு யூஸ் யூ. ஏன்னா பீப்புள் ஆஸ் ஹியூமன் மென்டாலிட்டி. இன்னொருத்தவங்ககிட்ட இல்லைன்னா நீங்கள் யூஸ் பண்ணிப்பீங்க, உங்கள்கிட்ட இல்லைன்னா அவங்க யூஸ் பண்ணிப்பாங்க. ரெண்டு பேர்ட்டும் இருந்துச்சுன்னா பேலன்ஸ் இருக்கும். ஸோ நீ அதை வளர்த்துக்க வேண்டியது இட்ஸ் அ பிரைமரி ரெஸ்பான்சிபிலிட்டி, எஸ்பெஷலி இஃப் யூ ஹேவ் ஹையர் ஆம்பிஷன்ஸ். நீங்கள் வளர்த்துக்கிட்டே ஆகணும் அந்த ஸ்கில் செட்ஸை. ஓகேவா?